காதலுக்கு தடையாக இருந்த தாயை காதலனுடன் சேர்ந்து அடித்து கொலை செய்து உடலை படுக்கை அறையில் புதைத்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. தாயை காணவில்லை என்று போலீசில் புகார் அளித்து நாடகமாடிய பாசக்கார மகள் மற்றும் மகளின் காதலன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத் ஜவாஹர் நகர் பகுதியில் நடைபெற்ற இந்த கொலையில் அஞ்சு என்பவர் குடும்ப பிரச்சனை காரணமாக கணவனை பிரிந்து தன்னுடைய 2 மகள்களுடன் ஜவஹர் நகர் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்ததுடன் அஞ்சு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி 2 மகள்களையும் பராமரித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவருடைய மூத்த மகள் காதல் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தை பிரிந்து சென்றுவிட்ட நிலையில் 2வது மகளான இஷிகா +2 படித்து வந்துள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டில் அவருக்கு மவுண்டி ராஜ்புத் என்பவருடன் காதல் ஏற்பட்டுள்ளது. 2வது மகளின் காதலை அறிந்த அஞ்சு அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததுடன் மைனரான என்னுடைய இளைய மகளுக்கு மவுண்டி ராஜ்புத் காதல் தொல்லை கொடுப்பதாக அஞ்சு அளித்த புகாரின் பேரில் போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் மவுண்டி ராஜ்புத்துவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனால் தாய் அஞ்சு மீது இஷிகா கடும் கோபமடைந்ததோடு தாய் உயிரோடு இருக்கும் வரை தங்களுடைய காதல் கைகூடாது என்ற முடிவுக்கு வந்த இஷிகா தாய் என்றும் பாராமல் அவரை கொலை செய்ய முடிவு செய்தார். இதற்காக இஷிகா காதலன் மவுண்டி ராஜ்புத்துடன் சேர்ந்து கொலைக்கான திட்டத்தை வகுத்து கடந்த ஆண்டு மே மாதம் இரவு நேரம் வீட்டில் அஞ்சு தூங்கிக் கொண்டிருந்த போது தன்னுடைய காதலன் மவுண்டி ராஜ்புத்துவை வீட்டுக்கு வரவழைத்திருக்கிறார். 2 பேரும் சேர்ந்து அஞ்சுவை கத்தியால் குத்தி கொலை செய்து அஞ்சு உடலை வீட்டின் படுக்கை அறையில் போடப்பட்டிருந்த டைல்ஸ் கற்களை பெயர்த்து எடுத்து குழி தோண்டி புதைத்து மீண்டும் டைல்ஸ் கற்களை பதித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இஷிகா தன்னுடைய தாயை காணவில்லை, அவர் வைத்திருந்த ஸ்கூட்டரையும் காணவில்லை என்று போலீசில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் அஞ்சுவை தீவிரமாக தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் தன்னுடைய தாய் வைத்திருந்த ஸ்கூட்டரை வேறு இடத்தில் பதுக்கி வைத்திருந்த இஷிகா அதை காதலன் மவுண்டி ராஜ்புத் மூலம் விற்பனை செய்ய முயன்றபோது ஸ்கூட்டர் ஆர்சியில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. காணாமல் போனதாக கூறப்பட்ட ஸ்கூட்டரை இஷிகா தரப்பு விற்பனை செய்ய முயற்சி செய்வதை அறிந்த போலீசார் இஷிகாவை பிடித்து விசாரணை செய்தபோது நடந்த அனைத்தையும் ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து இஷிகா அவருடைய காதலன் மவுண்டி ராஜ்புத் ஆகிய 2 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். காதலுக்கு தடையாக இருந்த தாயை காதலனுடன் சேர்ந்து அடித்து கொலை செய்து உடலை படுக்கை அறையில் புதைத்து காணவில்லை என்று நாடகமாடிய இந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.